செய்திகள் தொடர்கின்றன. உலகிலேயே அதிக எடையுடைய முதலை ஒன்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 20 அடி நீளமுள்ள அந்த ராட்சத முதலை கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. நீரில் வாழ் பிராணியான முதலை தண்ணீரில் யானையை கூட விழுங்கிவிடும் சக்தியுடையது. அத்தகைய முதலை ஒன்று 1075 கிலோ எடையும் 20 அடி நீளமும் உடையதாக உள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள இந்த ராட்சத முதலைதான் உலகிலேயே மிகப்பெரிய முதலை என்று கண்டறியப்பட்டுள்ளது. லோலாங் என்று அழைக்கப்படும் இந்த முதலை மீனவர் ஒருவரையும் ஒரு சிறுமியையும் விழுங்கியது. இதையடுத்து நீண்ட முயற்சிக்கு பிறகு அந்த முதலை பிடிபட்டது. இந்த முதலைக்கு உணவாக வாரம் ஒரு முறை 10 கிலோ இறைச்சி கொடுக்கப்படுகிறது. உலகிலேயே அதிக எடை மற்றும் நீளமுடைய லோலாங் முதலை கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மகிழ்ச்சி கொடுப்பதாக ஆக்சன் டெல்சர் நகர மேயர் எட்வின் எலோடா தெரிவித்துள்ளார். தற்போது புனாவன் நகரில் உள்ள உப்புநீர் தொட்டியில் இந்த முதலையை விட்டுள்ளனர். இதனை தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து பார்த்து தங்கள் செல்போனில் படமாக்கிக் கொள்கின்றனர். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடரில் சச்சின் டெண்டுல்கருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. ஷேவாக் மற்றும் ஜாகிர்கான் ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர். இலங்கைக்கு எதிராக 5 ஒருநாள் மற்றும் 20-20 போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது. வரும் 21ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகளுக்கான இந்திய வீரர்கள் பட்டியலை இந்திய கிரிக்கெட் வாரியம் இன்று அறிவித்துள்ளது. அதில் கேப்டன் தோனி, வீரேந்திர சேவாக், விராட் கோலி, கௌதம் காம்பீர், ஆர் அஸ்வின், உமேஷ் யாதவ், அசோக் திண்டா, சுரேஷ் ரெய்னா, வினய் குமார், ரோஹித் சர்மா, பிரக்ஞான் ஓஜா, அஜிங்யா ரஹானே, மனோஜ் திவாரி, ராகுல் சர்மா மற்றும் ஜாகிர் கான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இலங்கை அணியுடனான கிரிக்கெட் தொடரிலிருந்து மாஸ்டர் பேட்ஸ்மேனும் மாநிலங்களவை எம்பியுமான சச்சின் டெண்டுல்கருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.